24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்முறைகள் நடந்துள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் மௌனம் காப்பது ஏன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே நேற்று முன்தினம் நள்ளிரவு 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளது. இந்நிலையில் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்முறைகள் நடந்திருப்பதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திறமையான அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பின் படையை அமைத்து விட்டேன் என்று சீறிய முதலமைச்சரின் காதுகளுக்கு இந்த செய்திகளை பார்த்த பிறகாவது பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என்று வினவியுள்ளார். மக்களின் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு கால்ஷீட் எப்போது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சவாலும் சவுடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவார்? மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்றும் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.